மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து 2021 சென்னை வந்தார். அதாவது அவருடைய போன பீரியடில் நேரு ஸ்டேடியத்தில் பல நல்ல திட்டங்களில் செயல்படுத்தினார். பொதுப்பணி திட்டம் ஆர்கனைஸ் பண்ணி செய்தது. இதில் நாங்கள் இல்லாமல் வேலை செய்து இன்னை வரைக்கும் 2,50,00,000 எங்களுக்கு நிலுவையில் பாக்கி உள்ளது. ரெண்டாவது, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சென்னை விஜயம் வந்தார். அவர் வந்து 4.5 வருஷம் ஆச்சு. அப்போ வேலை செய்தோம். அதுவும் ஒரு 3 கோடி ரூபா வரல. அதுக்கு அடுத்தது சித்தா ஹாஸ்பிட்டல் இருக்குது அரும்பாக்கத்தில், சென்னை சித்தா ஹாஸ்பிட்டல். அந்த மருத்துவமனை வந்து பல்கலைக்கழகமாக மாற்றினாங்க. அதுக்கு வந்து நாங்கள் 1.5 கோடி ரூபா செலவு பண்ணாங்க கான்ட்ராக்டர். வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, அதுக்கும் பணம் வரல. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பார்வையற்றவர்கள் வந்து நடக்கிறதுக்காக டைல்ஸ் போட்டாங்க. அந்த டைல்ஸ் போட்டதில் பாதி பணம் வந்து 2.5 கோடி வந்தது. இன்னும் வந்து 2.5 கோடி வரல. இப்படி எல்லாமே சேர்த்து ஒரு 30 கோடி ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு பணமே வரல. நாங்களும் பல முறை மனு கொடுத்தோம், நேரில் பார்த்தோம். நாங்கள் செக்ரட்டரியேட் போனால் இது இந்த டிபார்ட்மெண்ட் கிடையாது, நாங்கள் கொடுக்க மாட்டோம், நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க. 4 வருஷமாக இதே மாதிரி நாங்கள் அலைஞ்சிருக்கோமே தவிர எங்களுக்கு பணம் வரல. அதுக்காக நாங்கள் வந்து ஒரு உண்ணாவிரதம் இருந்து முதலாக ஒப்பந்தக்காரர்கள் வந்து கைதாகி நாங்கள் வந்து ஒரு நாள் காவல் இருந்தோம். நாங்கள் எவ்வளோ தான் முறையிட்டாலும் அவங்க அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணாமல் அவங்க பாட்டு இருக்காங்க. அதிகாரிகள் தாங்க இது காரணமே. ஏங்க வேலை செய்தால் பணம் அவங்க வாங்கி கொடுக்கணுமா இல்லையா, அதை பற்றியே அவங்க கவலையே இல்லை. ரெண்டாவது, இதில் மெயினான காரணம் டி கோட்னு ஒன்று இருக்குது, பிடபிள்யூடி கோட்னு ஒன்று இருக்குது. அந்த டி கோடு என்ன சொல்லுது, எந்த வேலைகள் செய்தாலும் அதுக்கு முன்னாடி பணத்தை அலர்ட் பண்ணணும்னு ஒரு ஜீவோவே இருக்குது. ஜீவோ இருக்கு. அந்த ஜீவோலாம் வந்து காற்றுல தாங்க பறகுது. அந்த ஜீவோவே கொள்ள எந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்த பணிகள் செய்தாலும் செய்யறதுக்கு சொன்னாலும் அதுக்கு முன்னாடி வந்து அப்போ அதுக்கு உண்டான பணத்தை வந்து முதல்ல வந்து டெபாசிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எங்களை வேலை வாங்கணும். இவங்க அதை பற்றிலாம் கவலை. எங்களை முதல்ல வேலை வாங்குறாங்க. 4 வருஷம் ஆச்சு, நொந்து நூலாயிட்டோம். எல்லாம் வட்டி கட்டின்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா வரலங்க. நீங்கள் அதுக்காக இன்ட்ரெஸ்ட் போட்டிங்களா 4 வருஷமாக? எவ்வளோ நீங்களே கணக்கு போட்டுங்க. நீங்கள் அரை வட்டியே போட்டுங்க. நாங்கள் எல்லாம் வட்டி கட்டியே அழிஞ்சிடோம். ஆனால் அதிகாரிங்க வந்து அதை பற்றியே கவலை இல்லை. அவங்க வந்து சம்பளம் வருது, வாகனம் இருக்குது, மற்ற சம்பளம் வருது, வசதியாக இருக்காங்க. ஏன்னா எங்களை பற்றி எதுவும் நினைக்கல. அரசுக்கு நாங்கள் பலமுறை கோரிக்கை விட்டோம். அந்த பல கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றவே இல்லை. ஐயோ, இது மூலம் முதலமைச்சர் பார்வைக்கு சென்று எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை 30 கோடியை உடனே ரிலீஸ் பண்ணி எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு நாங்கள் இந்த மீட்டிங் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.